வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் ஆனி. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாரிக்கு ஈஸியாக பண்ண போகிற 3 ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே ஹேருக்கு டீடாங்கிள் எடுத்துகிட்டு தலை சீவுங்க. நீங்கள் கையில் எடுத்தாலும் சரி இல்லை சீப்பில் எடுத்தாலும் சரி, உங்கள் ஹேர் ஹெவியான ஆங்கிள் இருந்துச்சுன்னா ஹேர் ரொம்ப பிரேக் அவுட் ஆகும். ஸோ அதனால எப்போவுமே டேங்கிளை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரு சைடாக எடுத்துட்டு நான் கீழே இருந்து அடியில் இருந்து ஒரு குட்டியாக ஒரு பார்ட்டிஷன் எடுக்கிறேன். அதை எடுத்து உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஆயிரக்கால் ஜடைன்னு சொல்லுவாங்க, அது மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் 3 எடுக்காமல் நான் கீழே இருந்து 2 டிவைட் பண்ணி எடுத்துட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், 2 டிவைட் பண்ணி குட்டி குட்டியாக செக்ஷன் பை செக்ஷனாக நான் எடுத்து டை பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஃபேஸ் கட் ரவுண்ட் ஃபேஸாக இருந்தாலும் சரி இல்லை ஓவல் ஃபேஸாக இருந்தாலும் சரி, எல்லா ஃபேஸ் டைப் இருக்கவங்களுக்குமே இந்த ஹேர் ஸ்டைல் சூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எந்த காஸ்டியூம்ஸ் வேணாலும் நீங்கள் போடலாம். நீங்கள் சுடிதார் போட்டாலும் இது சூட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபீடா படம் பார்த்துருக்கீங்களா, அதில் சாய் பல்லவி ஜீன் போட்டும் சைடில் பிரைட் தான் போட்டிருப்பாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹேர் நீளமாக இருக்குது அப்படின்னா சைடில் பிரைட் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஜீனுக்கும். ஸோ அதனால் இந்த ஹேர் ஸ்டைல் எல்லா காஸ்டியூம்ஸ்க்குமே சூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேஸ் டைப்புக்குமே சூட் ஆகும். இந்த ஹேர் ஸ்டைல் ஆஃபீஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது அவுட்டிங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு, எல்லாத்துக்குமே நீங்கள் போட்டுட்டு போகலாம். நல்லாயிருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். சாரிக்கு மட்டும்தான் போடணுன்ட்டு கிடையாது. நீங்கள் சுடிதாருக்கு, குர்த்திக்கு, எல்லா காஸ்டியூம்ஸ்க்கும் நீங்கள் போடலாம். ஸோ நான் முக்கால்வாசி பின்னிட்டு கீழே கொஞ்சம் நீளமாகவே ஹேர் விட்டு நான் பேண்ட் போட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கீழே ஹேர் நீளமாக விட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் கீழே விட்டே நான் ஹேர் டை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக நீங்கள் பின்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹேரில் கொஞ்சோண்டு முடி விடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் விட்டுக்கலாம். குட்டி குட்டியாக எடுத்து நீங்கள் விடணும்னு நினச்சாலும் விட்டுக்கலாம். அழகாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஹேர் விட்டால். ஸோ செகண்ட் ஹேர் ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேராக விடுற மாதிரி தான் ஒரு ஹேர் ஸ்டைல் நான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். சைடில் எடுக்கல, சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துட்டு அதில் குட்டியாக ஹேர் ஒரு சைடில் எடுத்துட்டு இந்த சைடு நான் ஸ்பீட் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியாது அப்படிங்கிற ரீசனுக்காக இந்த சைடு நான் ஸ்பீட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு லெஃப்ட் சைட் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து நான் அதை டை பண்ணிக்கிறேன். அதை எப்படி டை பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு லெஃப்ட் சைட் பண்ணுறப்போ கண்டிப்பாக நல்லாவே தெரியும். ஸோ அதை நல்லா சுருட்டிட்டு நான் பின்னாடி ஒரு கிளிப் பண்ணிக்குவேன். நான் லெஃப்ட் சைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும், நான் கொஞ்சமாக மேலே எடுத்து அதை 2 டிவைட் பண்ணி அதை நாட் மாதிரி போடுறேன். நாட்டுனா ஒரு திருகுகள் மாதிரி போட்டு அப்படியே செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து நான் அதை நாட் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இதை நான் ஸ்பீடும் பண்ணலை. ஸோ செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்துருக்கிறது உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும் இதில்.
நான் எப்படி வந்து அதை சுருட்டுறேன் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு இதில் கிளியராக தெரியும். நான் வந்து அப்படியே ரோல் பண்ண கிடையாது, ரெண்டாக டிவைட் பண்ணி எடுத்துருக்கிறத அதை வந்து நான் அப்படியே வந்து அதை ரெண்டை வந்து ரோல் பண்ணுறேன். சிங்கிளாக ரோல் பண்ணாமல் டபுளாக நான் ரோல் பண்ணுறேன். அப்படி ரோல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் இருந்து பார்க்கறக்கு இல்லை பின்னாடியிலேருந்து பார்க்கறக்கு வந்து இன்னும் அழகாக தெரியும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பன் தான் போட போகிறோம். எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி போட்ட ஹேர் ஸ்டைலோடவே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ எல்லா ஹேரையுமே எடுத்து நான் ஒரு போனி டெயில் மாதிரி போடுறேன். இருக்கிற ஹேரை கூட விடாம நான் எல்லா ஹேரையுமே வந்து மேலே சேர்த்தி தான் பன் போடுறேன். இல்லை உங்களுக்கு வந்து அந்த குட்டி குட்டியாக டைனி ஹேர்ஸ் இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்ல விட்டா நல்லா இருக்கும், இல்லை வந்து சைடில் பின்னாடி விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் விட்டுக்கலாம். நான் விடலை, ஃபுல்லாக எடுத்து நான் ஒரு நல்ல ஹை போனிடெயில் அந்த கிளிப்புக்கு கீழே ஒரு போனிடெயில் மாதிரி போட்டுட்டேன். அந்த போனி டெயிலை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டாக டிவைட் பண்ணதை வந்து ரோல் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சைடு ரோல் பண்ணிவிட்டு அதை நான் வந்து கையில் பிடிச்சிக்குவேன். ஆர் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு பேண்டு போட்டோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சைடையும் நான் வந்து ரோல் பண்ணுறேன். அந்த ரெண்டையுமே சுருட்டினதையும் ஒரே போனி டெயில ஒட்டுக்கா வந்து அதை நான் ரோல் பண்ணுறேன்னா அந்த ரெண்டையுமே டைட் பண்ணுற மாதிரி நான் ரோல் பண்ணிக்கிறேன். அந்த ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு அங்கே வந்து நான் ஒரு குட்டியாக ஒரு ஹேர் பேண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் ஒரு பிளாக் கலரோ இல்லை ஒயிட் கலரோ ரப்பர் பேண்டோ எது உங்களுக்கு சேஃப்டியோ அதை நீங்கள் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த போனிடெயில் போட்டதில் இருந்து எந்த பக்கம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு சில பக்கம் பண்ணால் அந்த ரோல் பண்ணது வந்து லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த பக்கம் இல்லாமல் எந்த பக்கம் டைட்டாக வருதோ அந்த பக்கம் எடுத்துட்டு யூபின் இருக்குது பார்த்தீங்களா, கொண்ட ஊசின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கொண்ட ஊசி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஹேர் பின்னை வச்சு கூட நீங்கள் வந்து டை பண்ணிக்கோங்க. ஆனால் அது வந்து நல்லா டைட்டாக போய் ஸ்டேபிள் ஆகி நிற்கணும். அப்போ தான் வந்து அவுறாம இருக்கும். நான் வந்து என்னோட அந்த குட்டி குட்டியாக அங்கே தொங்குற டைனி ஹேர்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் பின் இருக்குது பார்த்தீங்களா, பூ குத்துவோல, அந்த ஹேர் பின் வந்து குட்டியாக இருக்கும்ல, அதை வச்சு தான் நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பூ வேணும் அப்படின்னாலும் பூ மல்லிப்பூ வாங்கி அந்த ரவுண்டாக வந்து வச்சுக்கலாம். நான் வந்து அப்படி தான் வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பன்லேயே வந்து குட்டி குட்டியாக ரோஸஸோ இல்லை வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த மல்லிப்பூவையே வந்து அங்கங்கே வந்து ஸ்டிக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பன் பார்க்கறதுக்கு இன்னுமே அழகா தெரியும். ஸோ இதுக்காக வந்து ஓவர் எக்ஸ்பென்சிவா ஹேர் ஸ்டைலுக்கு மட்டுமே வந்து செலவு பண்ண வேண்டாம் பார்லர்ல. அவ்வளோதான், பன் ஹேர் ஸ்டைலுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டில் பார்க்கறக்கு பன் ஹேர் ஸ்டைல் இப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.